உலமா பெருமக்களே, சிறப்புக்குரிய இந்த ஆன்மீக இந்த இஜ்திமாவை கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா அஹ்மது கபீர் ஹஸரத் அவர்களுடைய வழிகாட்டுதலில் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஹிதாயத்துல்லா ஹஸரத் அவர்களுடைய தலைமையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில காலையிலிருந்து பங்கு பெற்று சிறப்பான நல்ல பல கருத்துக்களை இங்கே உரையாற்றி சென்றிருக்கிற மரியாதைக்குரிய தாவூதியா அரபு கல்லூரியினுடைய முதல்வர் யூசுப் ஹஸரத் அவர்களே, கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய முகமது பஷீர் அவர்களே, அப்பாஸ் அவர்களே, வைத்தியக்குட்டி ஹஸரத் அவர்களே, சிறப்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சங்கமிக்க உலமாக்களே, முரீதீன்களே, முஹிப்பீன்களே, ஜமாத்தார்களே, பெரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் காலையிலிருந்து ஆன்மீக செய்திகளை, ஆன்மீக வழிகாட்டுதல்களை நாம் ஆலிம்களினுடைய வாயிலாக நிறைய செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். இனி நிறைவான இந்த மஜ்லிஸிலே அடுத்து மக்ரிபிற்கு பின்னால் ஜிக்ர் துஆ மஜ்லிஸுடன் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் இந்த மஜ்லிஸ் நிறைவாக இருக்கிறது. பெருமக்களே, காலத்தின் தேவை தஸவுஃப்னா என்னங்கிறத நம்ம விளக்கணும். இங்க நிறைய உலமாக்கள் ஓதிக்கொண்டிருக்கிற மாணவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கும் உலமாக்களுக்கும் உலமாக்களுக்கும் மாத்திரமல்ல, ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டுதல்கள் என்பது இன்றைக்கு ஒரு பெரும் வறட்சியை கண்டிருக்கிறது. எனவே காலத்தினுடைய தேவையை கருத்திலே கொண்டு இப்படிப்பட்ட மாநாடுகள் நடத்தப்பட்டு இதன் வழியாக தஸவுஃப் என்றால் என்ன, ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீக வழியில் ஷேகுமார்களுடைய தொடர்பில் நெருக்கத்தில் நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான ஔராதுகள் என்ன, வவாயிஃபுகள் என்ன, நம்முடைய ஆதாத்துகளை, வணக்கங்களை, பழக்க வழக்கங்களை எப்படி மாற்றிக்கொள்வது, அமல்களை எப்படி ஒரு தர்த்தீபாக ஏற்படுத்திக் கொள்வது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே எத்தனையோ மஜ்லிஸுகள் உண்டு. இது போன்ற மஜ்லிஸுகளில் பேசப்படுகிற இந்த வார்த்தைகள், பேசப்படுகிற வார்த்தைகளில் எந்த வார்த்தை நம்முடைய இதயத்தை போய் தொடும் என்று தெரியாது, எந்த வார்த்தை இதயங்களை திறக்கும் என்று தெரியாது. சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள். கண்ணியமிக்க அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை சமுதாயத்திற்கு தந்த ஆரிஃபீன்களுடைய, ஆஷிகீன்களுடைய வார்த்தைகள். கண்ணியமிக்க இறைநேசர்களும் அவுலியாக்களும் சாலிஹீன்களும் இந்த உம்மத்திற்கு தந்த வார்த்தைகள். எனவே அந்த வார்த்தைகளில் இருக்கிற பெரிய அசரியத் அது நம்முடைய இதயத்தை போய் தொடுமது. அது இதயத்திலிருந்து வந்த வார்த்தைகள். அந்த நாதாக்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவர்களுடைய கல்விலிருந்து வந்த வார்த்தைகள். எனவே அது கல்வை போய் தொடும். எந்த வார்த்தை கல்விலே மாற்றத்தை தரும், கல்விலே வெளிச்சத்தை தரும், கல்வில நூறானியத்தை ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெரியாது. எனவே நாம் அந்த சிந்தனையுடன், அந்த உணர்வுடன் நான் பேசுகிறேன் அல்ல, நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதல்ல, சொல்லப்படுகிற செய்திகள் கனமான செய்திகள். சாலிஹீன்களும் நாதாக்களும் நல்லோர்களும் இந்த உலகத்தை ஆன்மீக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பெருமக்கள் அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தைகள், அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, அடிப்படையாக நான் ஒரு விஷயத்திலிருந்து நான் துவக்க விரும்புகிறேன். மனிதன் எப்பொழுதுமே நிலைத்தன்மை இருக்காது. மனுஷன்ட நம்மளுடைய எப்பவுமே என்ன இருக்காது, இஸ்திகாமத்து இருக்கவே இருக்காது. நம்முடைய பலகீனமே அதுதான். நம்முடைய இயற்கை சுபாவமே என்ன, இஸ்திகாமத்தை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது மனுஷன் ஏன் இஸ்திகாமத்து இருக்க மாட்டேங்குது?
நிலைத்தன்மைங்கிறது இருக்காது. எந்த ஒன்றையுமே நிலையாக அவனால செய்ய முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஸ்ரீசக்தி ரஹ்மத்துல்லா ஒரு மரத்துக்கு கீழே படுத்திருந்தாங்க. ஒரு மரத்துக்கு கீழே படுத்திருக்கும் போது அந்த மரம் அவங்கள்ட்ட சொல்லுச்சு, குன் மிசிலி, குன் மிசிலி, என்னை போல நீ ஆகு அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ ஸ்ரீசக்தி ரஹ்மத்துல்லா மரத்திட்ட கேட்டாங்க, உன்னை போல எப்படி ஆக சொல்றன்னு கேட்டாங்க. என்ன போல வாழு நீ சொல்ற, உன்னை போல நான் எப்படி ஆகணும்னு கேட்டாங்க. என்னை நோக்கி கல் எறிவார்கள், நான் கனிகளை கொடுப்பேன். எரிகிறது எதை எறிவாங்க? எர்மூன பில் அஹ்ஜார் அர்மீஹும் பில் அஸ்மார். அவங்க எரிகிறது கல்ல, நான் கொடுக்கிறது கனிகளை. என்ன மாதிரி ஆகு அப்படின்னு சொல்லுச்சு. ஸ்ரீசக்தி ரஹ்மத்துல்லா திருப்பி கேட்டாங்க, இப்ப இவ்வளவு நல்ல ஆளா இருக்கிற, கல்லெறிந்தால் கூட கனியை கொடுக்கிற நீ, அப்பயாம்பா உன்னை வெட்டியறாங்க கேட்டாங்க. அப்பயா உன்னை வெட்டியறாங்க, நீ ஏன் வெட்டுப்படுற? வெட்டுப்பட்டு ஏன் உனக்கு எவ்வளவு பெரிய சோதனை? நீ நல்லது தானே செய்யற. அது சொல்லுச்சா, எங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பலகீனம் என்னன்னு சொன்னா, எங்கிட்ட நிலைத்தன்மை இல்ல, இஸ்திகாமத்து இல்லைன்னு சொல்லுச்சான். ஏன்னா காற்றடிக்கும் திசைகளுக்கெல்லாம் நான் வளைந்து கொடுப்பேன். காற்று எந்த பக்கம்லாம் அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அசைந்து கொடுப்பேன். ஒரு நிலைத்தன்மை இல்லாததுனால் நான் வெட்டப்படுகிறேன் அப்படின்னு மரம் என்னிடத்தில் சொல்லியது என்று ஸ்ரீசக்தி ரஹ்மத்துல்லா சொன்னார். நான் என்ன சொல்றேன், இஸ்திகாமத்துங்கிறது நம்மள்ட்ட கிடையாது. அது ஒரு பெரிய அளவுல பயிற்சிக்கு பின்னால்தான் கிடைக்கும் அந்த இஸ்திகாமத்து. ஏன் இஸ்திகாமத்து நம்மள்ட்ட கிடையாது? ஷேகுமார்கள் அதற்கு ஒரு முக்கியமான காரணத்தை சொல்றாங்க. மனுஷன்கிட்ட ஏன் இஸ்திகாமத்து கிடையாது தெரியுமா? குலிகல் இன்சானு மின் அனாசிர் அர்பா, மனிதன் படைக்கப்பட்டது 4 மூலப்பொருளால் படைக்கப்பட்டிருக்கிறான். மனுஷனுடைய படைப்பினுடைய மூலப்பொருள் எத்தனை? 4 பொருளால. ஒன்னு தண்ணீர், தண்ணீரால் இல்லையா மனுஷனுடைய மூலப்பொருள். 2வது நெருப்பு, உஷ்ணம் இருக்குது உடம்புல. மண் இருக்குது, காற்று இருக்கு. அனாசிரி அர்பா, மனுஷனுடைய மூலப்பொருள் என்ன? இந்த 4 தான். அவனுடைய படைப்பினுடைய மூலம் இந்த 4 இருந்துதான், அனாசிரி அர்பால இருந்துதான். இந்த 4 பொருளுக்குமே ஒரு தன்மை இருக்குது. இந்த 4 பொருளுக்கும் தண்ணீருக்கு ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மைன்னா, எப்பவுமே அது ஆக்கிரமிக்க பார்க்கும். தண்ணீர் என்ன செய்யும்? அது ஆக்கிரமிக்க பார்க்கும், தண்ணீருடைய தன்மை. அதே மாதிரி நெருப்புடைய தன்மை என்ன? ஹெல்ஸ், பேராசை. எப்பவுமே எத்தனை கிடைச்சாலும் தன்னை அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நெருப்பு, நெருப்புடைய தன்மை என்ன? பேராசையினுடைய தன்மை. மண்ணுடைய தன்மை என்ன? தவாங்கோ, அது பணிவு. மண்ணுக்கு இருக்கிற தன்மை பணிவு. காற்றுக்கு இருக்கிற தன்மை என்ன? கிபிரு, பெருமை இருக்கும். இந்த 4 பொருட்களுக்குமே 4 தன்மை இருக்குது. இன் கசுர மாஹு ஃபஹுவ லபீப். அவன்கிட்ட தண்ணீர் தன்மை மிகச்சிட்டுன்னா அவன் எல்லாத்தையுமே மிகைக்கிறவனா மாறுவான். அவன்கிட்ட நெருப்பு தன்மை மிகச்சிருச்சுன்னா ஃபஹுவ ஹரீசுன், அவன் பேராசக்காரனா மாறிடுவான். ஒய் கசுர தீனுஹு, மண் அவனுக்கு அதிகமாயிடுச்சுன்னா மண்ணுடைய தன்மை ஃபஹுவ முத்தவாதிஉ, அவன் பணிவுள்ளவனாக இருப்பான். மண்ணு தன்மை வைக்கும் போது பணிவுள்ளவனாயிடுவான். ஒய் கசுர ரிஹுஹு, காற்றினுடைய தன்மை அதிகமாயிடுச்சுன்னா ஃபஹுவ முத்தகப்பிர், பெருமக்காரனா ஆயிடுவான். அப்ப கிபுரு, ஹிர்சு, தவாதுஉ, இது எல்லாமே ஏற்படுறது எதனாலன்னா, மனுஷனையே ஒரு நிலையில வச்சுக்க மாட்டேங்குது. எப்பவுமே முத்தவாதியா இருக்க மாட்டான், எப்பொழுதுமே பொறுமை உள்ளவனா இருக்க மாட்டான். திடீர்னு கிபுரு வந்துருவான் அவனுக்கு. ஏன் கிபுரு வருது? பொறுமையா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், அவன் ரொம்ப பொறுமைசாலிப்பா, ரொம்ப பணிவான ஆளு, ரொம்ப பணிவான ஆளும். பணிவான ஆள் திடீர்னு கிபுரா மாறுவார். அப்படித்தான பாத்திருக்கமா இல்லையா? திடீர்னு பெருமைக்காரனா மாறுறாரு, ரொம்ப பெருமை முடிச்சவன், ஒரு இடத்துல அவன் படிஞ்சு போயிடுவான். இந்த நிலைத்தன்மை அவன்கிட்ட இல்லாம ஏன் மாறுறான்னு சொன்னா, அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவனுடைய படைப்பினுடைய மூலப்பொருட்கள். இது அடிப்படையாக நம்ம விளங்கணும். அப்ப இந்த மூலப்பொருட்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கிற மனுஷனுடைய நிலைத்தன்மை இஸ்திகாமத்துங்கிறது அவனுக்கு ஏற்படாது.
அப்ப இது போன்ற நிலைத்தன்மை இல்லாத மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு இபாதத்தில, ஒரு திக்ர்ல, ஒரு இஸ்திக்ஃபார்ல அவனை நிலைத்து நிற்க வைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அதுதான் இங்க கேள்வி. இஸ்திகாமத்துக்கு என்ன செய்யணும்? அந்த பாதையை தொடர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உலகத்துல ரெண்டு வஸ்துவை ஒண்ணு சேர்க்கிறதுக்கு மூணாவது ஒரு வஸ்து தேவைப்படும். அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படி இருக்குது? ரெண்டு வஸ்துவை ஒண்ணு சேர்க்கணும்னு என்ன செய்யணும்? மூணாவது ஒரு பொருள் தேவை. செங்கல் இருக்குது பாருங்க, ரெண்டு செங்கலை ஜாயின் பண்றதுக்கு சிமெண்ட் இருக்குது. ரெண்டு செங்கலை ஜாயின் பண்றதுக்கு என்ன இருக்குது? சிமெண்ட் இருக்குது. பேப்பர் இருக்குது, ரெண்டு பேப்பரை ஒட்ட வைக்கிறதுக்கு குளூ இருக்குது. உட்டு இருக்குது, உட்டு ஒட்ட வைக்கிறதுக்கு இரும்பு இருக்குது. இரும்பு ஒட்ட வைக்கிறதுக்கு, உலகத்துல ரெண்டு பொருளை ஒட்ட வைக்கிறதுக்கு மூணாவது ஒரு பொருள் தேவை. ரெண்டு இரும்பு ஒட்ட வைக்கிறதுக்கு வெல்டிங் தேவைப்படுறவங்க பாக்குறது தானே. இப்படி ரெண்டு பொருளை சேர்க்கிறதுக்கு மூணாவது ஒரு பொருள் தேவைப்படும். இது அல்லாஹ்வுடைய நியதி, இது அடிப்படை. இந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிற ரெண்டு விஷயம் ஈமானும் இஸ்லாமும். ஈமான் இஸ்லாத்தை ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன தேவை? மூணாவது ஒரு பொருள் தேவை. அது என்ன? அதற்கு பெயர் ஹதீஸ்ல வருது இஹ்சான் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இஹ்சான் நீங்க ஹதீஸ் ஜிப்ரீல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈமான்னா என்ன சொல்லி கொடுப்பாங்க, இஸ்லாம்னா என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஈமானும் இஸ்லாமும் தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா மூணாவது ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பேர் இஹ்சான் சொல்லி கொடுப்பாங்க. இஹ்சான்னா என்ன? இஹ்சான் எதுக்கு? ஈமானையும் இஸ்லாமையும் காப்பாற்றணும்னா இஹ்சான் தேவை. ஈமானையும் இஸ்லாமையும் நம்மகிட்ட ஒட்ட வைக்கணும்னு சொல்லி சொன்னா இஹ்சான் தேவை. அந்த இஹ்சானுக்கு பெயர் தஸவ்வுஃப். இஹ்சான்ங்கிறது என்னது? தஸவ்வுஃப், ஆன்மீகம் தான். ஆன்மீகம் இஹ்சான் இல்லைன்னு சொன்னா ஈமானும் இல்லை, இஸ்லாமும் இல்லை. ஹதா ஜிப்ரீல் அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும் அப்படிதானே சொல்லிட்டு போனாங்க. இவங்க வந்தவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு உங்க தீனை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாங்க. அப்ப தீன்னா என்ன? மூணு தான் சேர்ந்து தீன். ஈமான், இஸ்லாம். ஈமான்ங்கிறது கொள்கை சம்பந்தப்பட்டது, இஸ்லாம்ங்கிறது வாழ்வியல் சம்பந்தப்பட்டது. மூணாவது ஒன்று இருக்கு, இந்த ரெண்டையும் ஒட்ட வைக்கிற இஹ்சான். அது ஆன்மீக ஆத்மார்த்தமான ரூஹ் சம்பந்தப்பட்டது. தஸவ்வுஃப் ஆத்மார்த்தமான ரூஹ் சம்பந்தப்பட்டது. எனவே அந்த தஸவ்வுஃபை தெரிந்து கொள்ளாமல் ஈமான் முழுமை இல்லை. அந்த ஆன்மீகத்தை புரிஞ்சிக்காம ஈமான் முழுமை இல்லை, இஸ்லாம் முழுமை அடையாது. அந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் முழுமை அடைய செய்கிற தஸவ்வுஃபை பற்றி நாம் அடிப்படையாக தெரியணும். அது கட்டாயமாக நம்முடைய அடிப்படை ஈமானோடு சம்பந்தப்பட்டது. இதை முதல்ல நம்ம விளங்கிக்கணும். தஸவ்வுஃபுடைய இல்ம அது என்னங்கிறத நம்ம விளங்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். உலகத்துல எந்த ரெண்டு பொருளையுமே ஒட்ட வைக்கிறதுக்கு மூணாவது பொருள், ஈமான் இஸ்லாம சேர்க்கிறதுக்கு இஹ்சான்ங்கிற மூணாவது பொருள் தேவை. அந்த பொருளை, அந்த தஸவ்வுஃபை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது? தஸவ்வுஃப்னா என்ன? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் குர்ஆனுடைய ஒரு வரலாற்றிலிருந்து நான் சொல்கிறேன். ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகத்தினுடைய தேவைங்கிறது என்ன, அவுலியாக்களும் இறைநேசர்களும் சாலிஹீன்களும் இவர்களுடைய சுஹபத்தும் தொடர்பும் ஏன் தேவை என்பதை ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு செய்தி ரொம்ப அழுத்தமாக நீங்க உள்ளத்துல பதிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஒரு கஷ்டமான புரிஞ்சிக்க தேவையில்லை. தஸவ்வுஃபை பத்தி, ஆன்மீகத்தை பத்தி குர்ஆன்ல நமக்கு தெரிஞ்ச வரலாறுல இருந்தே ஒரு செய்தியை சொன்னா நமக்கு புரியும் நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச வரலாறு சூரத்துல் கஹ்ஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. இந்த வரலாறு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா வரலாறு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு அந்த வரலாறு சொல்லுகிற பாடத்தை நம்ம முழுசா தெரிஞ்சிருக்கிறோமாங்கிறத யோசிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி போனாங்க, அப்படித்தானே? ஏற்கனவே போன வருஷம் கூட ஒரு மஜ்லிஸ்ல சொன்னதாக ஞாபகம் இருக்குது. நபிமார்களை தேடித்தான வழிமார்கள் போகணும், அப்படித்தானே? நபிமார்களை தேடித்தான் யார் போகணும்? ஆனா குர்ஆனுடைய இந்த வரலாறுல யார் யாரை தேடி போறா?
ஒரு வழியை தேடி யார் போறா? ஒரு இறைநேசரை தேடி ஒரு நபி போறாங்க. ஏன் நபியை அல்லாஹ் போக வச்சான்? இதுக்கு அடிப்படையான காரணத்தை எழுதும் போது கிதாபுகள்ல என்ன எழுதுறாங்க, தஃசீர்கள்ல, ஒரு வலியுள்ள ஒரு காரியத்தை செஞ்சா அது ஆகுமாக்கப்பட்ட காரியமா இருக்கும். ஆனா ஒரு நபி ஒரு காரியத்தை செஞ்சா அது ஷரியத்தாக மாறும். வழிமார்களை தேடி போகணும்ங்கிறத ஷரியத்தை ஆக்குறதுக்கு தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் போக வச்சான். கண்டிப்பாக விலாயத்தை விட நுபுவத்து ஒன்றும் குறைந்தது கிடையாது. நவுதுபில்லாஹ். நுபுவத்து அதனுடைய இடம் வேறதான். விலாயத்தினுடைய இடம் வேற, நுபுவத்தினுடைய இடம் வேற. ஆனால் ஒரு நபி வழியை தேடி போறாரு. அல்லாஹ் அந்த வரலாற்றில் இருந்து நான் சொல்ல வருகிற செய்தியில நீங்க ஞாபகத்துல வைக்கணும். வேற எந்த வரலாறுமே வேண்டாங்க. ஆன்மீக வழியை படிச்சுக்கிறதுக்கு, தசவுஃப படிக்கிறதுக்கு வேற எந்த வரலாறும் தேவையில்லை. நீங்க இந்த வரலாறு படிச்சாலே போதும். அவ்வளவு முழுமையான, அவ்வளவு ஹகாயிக்குகள் இருக்குது, அவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்குது, அவ்வளவு ஆன்மீக வழிகாட்டுதல்கள் அதுல இருக்குது. தேடி போன இடத்துல அல்லாஹ் அட்ரஸ் சொல்லி தான் அனுப்பினான். அல்லாஹ் அட்ரஸ் சொல்லி அனுப்புறான். என்ன அட்ரஸ் சொல்றான் அந்த இடத்துல? ரெண்டு இதை சொன்னதாக தஃசீல் எழுதுறான். முதலாவது அல்லாஹ் சொன்னா மஜ்மால் பஹ்ரைன். அது என்ன? ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருப்பாங்க? ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல. ரெண்டு கடல்கள் என்பது அது பஹ்ரு ஷரீஅத்து வ தரீகத்து. அது ஆன்மீகமும் ஷரீஅத்தினுடைய கடலும் சங்கமிக்கிற இடம். அது சங்கமிக்கிற இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்தை கடந்து போன பொழுது அந்த இடத்துல மறந்துடுவாங்க. அப்ப யூஷா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க கூட வந்தவர்கிட்ட, அந்த இடத்தை தாண்டி வந்துட்டோமான்னு கேட்பாங்க. இல்ல, அந்த இடத்துல மீன் உயிர் பெற்று துள்ளி குதிச்சிச்சு அப்படின்னு அடையாளம் சொல்லுவாங்க. உடனே சொல்லுவாங்க அதுதான் நம்ம தேடி வந்த இடம். என்ன, வழிமாறுகளும் இறைநேசர்களும் இருக்கிற இடத்துல செத்து போன பொருள்களுக்கு ஹயாத்து கிடைக்கும். வழிமாறுகளுடைய அடையாளத்தை சொல்லும்போது என்ன சொன்னாங்க? மௌத்தா போன இதயங்கள் ஹயாத்தாக்குறது அந்த இடத்துலதான். மரணித்த பொருட்கள் ஹயாத்து கிடைக்கிற அந்த இடத்துலதான். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே இந்த பயணத்தில் அல்லாஹு தஆலா நான் கடந்த ஆண்டில் சொன்ன செய்திகளில் இருந்து கொஞ்சம் வேறொரு கவனத்திற்கு இந்த வரலாற்றை திருப்ப விரும்புகிறேன். வழிமாறுகள்கிட்ட அல்லாஹ் இருக்கு மூணு தன்மை இருக்குங்கிற அல்லாஹு தஆலா. அந்த வழியிட்ட போங்க, அந்த இறைநேசர்கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு இறைநேசர்கிட்ட எத்தனை விஷயம் இருக்குங்கிறாங்களா? மூணு விஷயங்கள் இருக்குங்கிறான் குர்ஆன் சொல்லுகிறது. உலகத்தில் அவுலியாக்கள் அத்தனை பேர்கள்ட்டையும் அல்லாஹ் அந்த மூணு விஷயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வழிமார்கள் தொடர்பு எதற்கு? வழிமார்களுடைய சுஹபத் எதற்கு? குர்பத் எதற்கு? அவங்க சஹவாசம் எதற்கு? இந்த மூணு விஷயத்திற்காக. ஆதைனாஹு ரஹ்மத். அல்லாஹ் முதல்ல சொன்னா அவங்கள்ட்ட ரஹ்மத் இருக்குங்கிறான். அல்லாஹ் வழிமார்கள்ட்ட என்ன இருக்குது? ரஹ்மத் இருக்குது, கிருபையாளர்கள் அவர்கள். அவர்கள்ட்ட அருள் இருக்கும், அன்பு இருக்கும். இரண்டாவது அல்லாஹ் சொன்னா இல்மு இருக்குங்கிறான். வல்லம்னாஹு இல்மு இருக்குங்கிறான். மூணாவது மில்லதுன்னா அவங்கள்ட்ட ஃபிராசத் என்ற அகப்பார்வை இருக்குது, அல்லாஹ்ட்ட இருந்தான செய்திகள் இருக்குது அவங்கள்ட்டங்கிறான். இந்த ஆயத்தை நீங்க உற்று நோக்கி கவனிச்சா தெரியும், இந்த மூன்று விஷயங்கள் ரொம்ப பிரதானமானது. இல்மு, ரஹ்மத், பஸீரத், அகப்பார்வை. அவங்களுடைய தொடர்புல நெருக்கத்தில் நம்ம இருக்கிற பொழுது நம்மள்ட்ட இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அவங்க காட்டிடுவாங்க. வழிமார்களுடைய தொடர்புல இருக்கிற பொழுது பயிற்சிக்கான முதல் விஷயம் என்னன்னா, ஒண்ணு அருள் இருக்கும், நம்மை அவர்கள் பண்படுத்துவார்கள். இல்மு இருக்கும், அந்த பொக்கிஷத்தை நம்மகிட்ட கொட்டுவாங்க. மூணாவதாக அவர்கிட்ட பஸீரத் இருக்கும், அகப்பார்வை இருக்கும். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு உட்கார்ந்து ஒரு சபையில உட்கார்ந்துட்டு ஆன்மீக பாடங்களை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பாடத்திற்கு உஸ்மான் ரலியல்லாஹு பையத்து பெற்ற முரீது அதற்கு அனஸ் ரலியல்லாஹு உள்ள வரார். அனஸ் ரலியல்லாஹு உள்ள வரும்போது பேசிக்கொண்டிருந்த அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு பயானை நிறுத்திட்டு
ஒரு வார்த்தை சொன்னாங்க, யதுகுலு அலைய அஹதுக்கும் வ ஆஸரு ஸினா ஃபீ ஐனைஹி. ஒருத்தர் உள்ள நுழையிறாரு, அவர் கண்ணில ஜினா விபச்சாரத்தினுடைய அடையாளம் தெரியுது அப்படின்னா. யாருக்குமே தெரியல. அனஸ்ரலியல்லாஹு வந்து அப்பதான் வந்து உட்கார்ந்துட்டாங்க. யார் வந்தாங்கிறது சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்து பாடங்கள்ல உட்காரும் போது அங்கிருந்து கவனத்தை எல்லாம் திருப்புறது இல்ல. ஹக்காயிகுல் அஷ்யா, நம்மள தர்பியத்து செய்யற வழிமார்கள், நாம நினைக்கிறோம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அல்லாஹ் சொல்றான், வழியினுடைய மூணாவது தன்மை மில்லத்துன்னா, அல்லாஹ்ட்ட இருந்து நேரடியாக இல்மு வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க. நம்மளுடைய எல்லா ஹகீகத்துகளும் அவர்களுக்கு தெரிஞ்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற அதிகமான துஆ இதுதான், அல்லாஹும்ம அரினா ஹகாயிகல் அஷ்யாஇ கமா ஹிய. யா அல்லாஹ், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் பொருட்களினுடைய உண்மையான ஹகீகத்தை எனக்கு காட்டுவாங்க. உண்மையான ஹகீகத்தை காட்டு. உன்னால உட்கார்ந்து இருக்கோம்னு நினைக்கிறோம், அவங்க தொடர்புல உட்கார்ந்து இருக்கிறோம்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம். சில நேரங்கள்ல அவங்க தெரிஞ்சு சொல்லுவாங்க, சில நேரங்கள்ல நமக்கு வருத்தப்படக்கூடாதுன்னு ஏதாவது அட்வைஸ் மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எல்லா வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு அட்வைஸ் அந்த இடத்துல நமக்கு சொல்றாங்கன்னா அப்ப நம்மளுடைய ஏதோ குறைகளை பார்த்ததுனால சொல்றாங்கன்னு விளங்கணும். நாதாக்களும் நல்லோர்களும் அதுல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஒருத்தர் குளிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அவர் குளிச்சிட்டு இருக்காரு, அந்த காலத்துல பப்ளிக்கா குளிச்சிட்டு இருக்கும் போது பார்க்கிற பொழுது அவர் குளிச்ச தண்ணீர்ல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இந்த தண்ணீரில் அவர் ஜினா செய்த அடையாளம் தண்ணீர்ல தெரியுதுன்னாங்க. அப்புறம் அவர் குளிச்சுட்டு வந்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் வந்து சொன்னாரு, நான் தௌபா செஞ்சிட்டேன், ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன், நான் தௌபா செஞ்சிட்டேன். அவர் வந்து பின்னால் வந்து விளக்குறாரு. அந்த தண்ணியை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, இவர் ஜனாபத்துக்காக பெருந்தொடக்குக்காக குளிச்சிருக்கிறார். அப்பதான் முதல்ல சட்டம் எழுதினாங்க, மாவுல் முஸ்தாமல் ஒது செய்யறதுக்கு பயன்படுத்துற தண்ணீர் தகுதி இழந்துட்டுன்னு சொன்னாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் எழுதின சட்டம், புழங்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட தண்ணி இருக்கிற அதை கொண்டு ஒது செய்யக்கூடாது அப்படின்னு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சட்டம் எழுதிக்கிறாங்க. எப்ப சட்டம் எழுதுனாங்கன்னா இப்பதான் எழுதுனாங்களா? ஏன்னா அந்த தண்ணீர்ல என்ன இருக்குது, அது பாவத்தினுடைய நஜீஸ் இருக்குது. ஒது செய்யற தண்ணீர் ஹதீஸ்ல வருது இல்லையா, கைகளுடைய பாவங்களை முகத்தினுடைய பாவங்களை இதெல்லாம் என்ன செய்யுது, ஒது செய்யற தண்ணீர். ஆசரு ஜினா எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி தெரியும்? ஹகாயிகுல் அஷ்யா, ஆன்மீக அரசர்கள் நமக்கு தேவை. ஏன் தேவை? நான் யாருன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் உலகத்துக்கு பெரிய ஆளா இருக்கலாம், என்னை பத்தி பெரிய மதிப்பீடு இருக்கலாம், மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு இருக்கலாம், நான் யாருன்னு என் ஷேഖத்தை என்ன செய்யக்கூடாது. என் ஷேഖத்தை என்ன, ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் இந்த நோயை மறைச்சிட்டார், நல்ல வேலை நான் சொல்லல, அது யாருக்கு நஷ்டம்? அது யாருக்கு நஷ்டம்? அது டாக்டர்கிட்ட போய் சொல்லல, யாருக்கு நஷ்டப்படுவா? அனஸ் ரலியல்லாஹு உடனே கேட்டாங்களா, அவஹியும் பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னால் இந்த வஹ்யா வருதுன்னு கேட்டாங்க. வஹ்யா வருது ரசூலுல்லாஹ் எப்படி தெரியும்? திகைச்சு போயிட்டாங்க. வர வழியில ஒரு பெண்ணை குறுக்க வந்திருக்கிறாங்க, பார்த்துட்டாங்க, குனிஞ்சிட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க, குனிஞ்சிட்டாங்க. ஸ்ட்ரைட்டா இருக்க மாட்டா இல்லையா, கொஞ்ச நேரம் இன்னொரு தடவை பாருன்னு சொல்லி ஒரு சின்ன மனசுல வந்த உடனே திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டாங்க. ரெண்டாவது தடவை நடக்கல் ஊழா உடைசலக்க தானி செல்லாத சொன்னாங்க இல்லையா, முதல் பார்வை உனக்கு உண்டு, ரெண்டாவது பார்வை உனக்கு ஹராமுன்னா யதார்த்த பார்வை அது. ஆனால் அனுசரிலாம் சொல்றாங்க, ரெண்டாவது நான் பார்த்த அடுத்த நிமிஷத்துல முன்னால உள்ள சோத்துல போய் முட்டிட்டேங்கிறேன். முன்னால சோறு இருக்கிறத பார்க்கறேன், டப்பு முட்டிட்டேன். வழிமார்கள், நாதாக்கள், பெருமக்கள், சாலிஹீன்கள், இவர்கள் சின்ன தவறு இருந்தாலும் உடனே அல்லாஹ் அங்கங்க பைசலா பண்ணி முடிச்சிருவாங்க. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சா, சின்ன ஒரு தண்டனையை கொடுத்து அதை என்ன செஞ்சுட்டாங்க உடனே கூட. எப்படி
தெரியும் உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு? பார்த்தவருடைய எப்படி தெரியும்? இதுதான் ஷேகுமார்கள். இப்படித்தான் தர்பியத் பண்ணுவாங்க. நான் யாருக்கு என் மதிப்பை பத்தி உலகத்துக்கு எப்படி வேணாலும் நான் காட்டிக்கலாம். நான் அவங்களுக்கு நான் காட்ட முடியாது. எனக்கு அப்படி ஒரு ஆள் வேணும். என் மனைவி என்னை பத்தி பெருசா மதிச்சிட்டு இருக்கலாம், என் மக்கள் என்னை பத்தி பெருசா மதிச்சிட்டு இருக்கலாம். நான் யாருன்னு ஹக்கீகத் இருக்கு இல்லையா? அதை நான் யார்கிட்டையாவது சொன்னா தானே பக்குவப்படுத்த முடியும். வழிமார்கள் ஏன் தேவை? இல்மு இருக்குது. ஏன் தேவை? ரஹ்மத் இருக்குது. ஏன் தேவை? பசீரத் இருக்குது அவங்கள்ட்ட. فوجدا عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما. குர்ஆன் சொல்ற வார்த்தை. நான் இந்த வரலாறு நிறுத்தியே பேசுறேன், இந்த வரலாற்றிலிருந்தே பேசுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 3 காரியங்கள் நடந்துச்சு. கப்பலை உடைச்சாங்க. எங்க உடைக்கிறீங்க? பிள்ளைய கொலை பண்ணாங்க. அக்கதல்தனஸ்கன் சக்கியா நியாயமா ஒரு பிள்ளைய அமர்ஜிதா சோறைய ஊர்க்காரன் சாப்பாடு தரணும், கூலி வாங்கியிருக்கிறாங்க. பசியில இருக்கிறோம், கூலி கூட செஞ்ச வேலைக்கு கூலி வாங்க கூடாதா? இந்த 3 நிகழ்ச்சி நமக்கு தெரியும் தானே. நல்லா போயிட்டு இருக்கிற கப்பலை போய் ஓட்ட போட்டார். ஒரு பையனை போய் கொலை செஞ்சார். கூலி வாங்கியிருக்கலாமே கட்டு சோத்துக்கு. ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடத்திருக்கிறோம், சோறு கட்டியிருக்கோம். இங்க நோக்கம் என்ன? நடந்த நிகழ்ச்சி இல்ல, அந்த வலியுள்ளாட்ட போன பயிற்சி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ மத்தவங்க மேல நீ கவனம் செலுத்துறிய, உன்னை பத்தி நீ யோசிச்சியான்னு கேட்டாங்க. உன்னை பத்தி நீ என்ன செய்ய? இந்த 3 காரியமும் வாழ்க்கையில நடந்துச்சு தெரியுமான்னு கேட்டாங்க. கப்பல் ஓட்ட போட்டுட்டா விதுகுரிக்காகலஹா, கப்பல்ல சின்ன ஓட்ட விழுந்துட்டா எல்லாம் மூழ்கி செத்து போயிடுவோமே அப்படின்னு தானே சொல்றீங்க மூசா? கப்பலே இல்லாம கடல்ல பயணிச்சிக்கிற ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. யார் ஞாபகப்படுத்துறா? கப்பல் இருந்துச்சா? பலகை இருந்துச்சா? படகு இருந்துச்சா? துடுப்பு இருந்துச்சா? எப்படிங்க கப்பல்ல கடல்ல எப்படி நடந்து போனீங்க? கடலை நம்ம அல்லாஹ் பிளந்து நடக்க வச்சா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது ஞாபகம் காட்டுறான். அப்ப இருந்த அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை உங்களுக்கு இப்ப இல்லையான்னு கேட்கிறான். அதுல அவ்வளவு பெருசா நம்புனீங்க. இன்னால குதிரகூன், நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொன்னாங்க அத்தனை பேரும். மூசாவே உங்களை நம்பி வந்து இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே, ஃபிரௌனுடைய கூட்டம் வருது. கல்லா இன்னும் மாய் ரப்பி சயஹதி, மாட்ட மாட்டேன், என்னோடைய ரப்பு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான், அவன் வழிகாட்டுவான். இவ்வளவு உறுதியா பேசுனீங்க, இவ்வளவு நம்பிக்கையோடு பேசுனீங்க. எப்படிங்க தப்பிப்போம்? கப்பல் இருக்கிறா, படகு இருக்கிறா, எப்படி போகும்? முன்னால கடல். அது எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் நான் மாட்ட மாட்டேன் சொல்லீங்கல்ல இல்லையா? சாதாரண சின்ன ஓட்ட போட்டு கப்பல் மூழ்கி இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில நடந்தது தானே. அடுத்தவங்களுடைய குறைகளை பற்றி பார்ப்பதை விட வழிமார்கள் உங்க குறையை பாருங்க, நமக்கு காட்டுவாங்க. நம்ம குறையை காட்டுறதுக்கு நமக்கு ஆள் வேணுமா இல்லையா? ஒரு பெரிய அரசர் பிரமாண்டமான மாளிகை கட்டினார், பெயருக்காகவே கட்டினார். யார்கிட்ட இருந்து ஒரு பைசா நான் வாங்க மாட்டேன், அப்படி ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு மாளிகையை கட்டினார். என்ன செய்வார்னா, அதுல ஒரு குறை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டினார். என்ன செய்வார்? கட்டுவார். ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே இது சரியில்லை அப்படின்னு அதை உடைச்சிருவார், திரும்ப மறுபடியும் கட்டுவார். இப்படியே பார்த்து பார்த்து பிரமாண்டமாக கட்டி மக்கள் யாரும் ஒரு குறை கூட சொல்லிடக்கூடாது, அப்படி ஒரு மாளிகை கட்டிட்டார். அவர் ஒரு அறிவிப்பு பண்ணாரா, நான் கட்டிய இந்த மாளிகையில் ஒரு குறையை யாராவது கண்டுபிடித்தால் நான் பெரிய சன்மானம் கொடுப்பேன் அப்படின்னா. பெரிய சன்மானம் கொடுப்பேன். சரி, மக்கள் எல்லாம் கூப்பிட்டாரு. எல்லாரும் வந்து பார்த்தாங்க, அவ்வளவு இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, பிரமிக்கு எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, குறையே தெரியலன்னு போயிட்டாங்க. கடைசியில் ஒரு பெரிய ஷேகை கூப்பிட்டாரு, அந்த ஊருடைய பெரிய வழியுள்ள இறைநேசர். அவரை கூப்பிட்டு வந்து பாருங்கன்னாரு. அவர் வந்து உள்ள வந்து சுத்தி பார்த்துட்டு வந்து சொன்னாரு, 2 குறை இருக்குது அப்படின்ட்டாரு. இந்த மாளிகையில 2 குறை இருக்கு. அரசர் பார்த்தா, அது குறையா? ஏன் மாளிகை இல்லையா? இவ்வளவு பெரிய வீட்டிலையா? என்ன குறை? என்ன குறை இருக்குதுன்னு கேட்டேன். 1,
இந்த மாளிகை உங்ககிட்ட நிரந்தரமா இருக்காது. 2, நீ இந்த மாளிகை நிரந்தரமா இருக்க மாட்டே. மாளிகையும் நிரந்தரமா இருக்காது, நீயும் மாளிகையும் நிரந்தரமா வாழ மாட்டேன். எவ்வளவு பிரமாண்டமா கட்டிருந்தீங்க, 50, 60 வருஷம் மூத்தா போயிடுவேன். எல்லாரும் ஒரே பார்வையில பார்த்தப்ப இறை நேசர்கள், அல்லாஹுடைய நெருக்கமான நேசர்களும் நாதாக்களும் அவங்க பார்வை வித்தியாசமாக எல்லாம் பாசிட்டிவா பேசுவாங்க, வழிமார்கள் நெகட்டிவா பேசுவாங்க. உன் குறைய பாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது, நம்மை படம் பிடித்து காட்டுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டாங்க, ஒரு கப்பல்ல போட்ட ஓட்ட உனக்கு பயம் தருமானால் கடல்ல பயணிச்ச பையன் உனக்கு அந்த பயம் வரல. நான் என் பிள்ளைய கொண்டங்கிறத 2வது சொல்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன பையனை கொண்டுட்டேன்னு சொல்றீங்க, நீ ஒரு கிபுத்திய கொன்னிய ஞாபகம் இருக்குதான்னு கேட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கொலை செஞ்சாங்க இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் சொல்லுது, 2 பேருக்கு வந்து ஒரு சண்டையில என்ன செஞ்சாங்க, ஃபிரௌனுடைய விட்டு ஓடுனதே அதுக்காக தான் ஓடுனான். கூட வேலை பார்க்கிற ஒரு லேபர் அவனோட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருக்கு சண்டையில ஒரு அடி அடிச்சாரு, அவன் செத்து போயிட்டான். மூசா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஞாபகம் இருக்குதா? இது எப்படி தெரியும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? இங்க அதுதான் யோசிக்கணும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி தெரிந்தது? அடுத்து அமல் ஜிதாரு உபகான குலாமே, கூலி வாங்கிட்டு வேலை செஞ்சதுக்கு கூலி வாங்கலாமே, வேலை செஞ்சா கூலி வாங்கணுமா? மதியனுக்கு நீங்க போனீங்களா, போய் ஷுவைப் நபியினுடைய மகளுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தீங்களா, கூலி வாங்கினீங்களான்னு கேட்டாங்க. கூலி வாங்கினீங்களா? கூலி வாங்குறீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில நடந்த 3 செய்தியும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி தெரியும்? எங்கோ பயிற்சி. இது உங்க வாழ்க்கை யோசிக்க, நீங்க உங்க வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கிற சில நேரங்கள்ல சில நியாயங்களை நாம பேசும்போது நம்மள நாம யோசிக்கிறது கிடையாது. நம்மள்ட்ட 1008 குறைகள் இருக்கலாம், ஆனா அந்த குறைகளை பத்தி யோசிக்காம அடுத்தவர்களை பத்தி பேசுற இந்த நிலைப்பாடுதான் வழிமாறுகள் சாலிஹீன்களுடைய தொடர்புல இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் என்னன்னா, நம்மளை பத்தி மாத்திரம் யோசிப்போம். சஹாபிகள் எந்த இடத்திலேயுமே இன்னொரு சஹாபியை பத்தி பேசியது கிடையாது. இந்த பயிற்சி எப்படி கிடைச்சிச்சு சஹாபாக்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோபத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோபத்து. இப்ப ஆயிஷா வந்துச்சு, ஆயிஷா ரலியல்லாஹு மேல இப்படி இட்டு கட்டுனாங்க. எத்தனையோ பேர்கள் பேசி என்னமோ பேசினாங்க. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, ஒவ்வொரு சஹாபிட்ட கேட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சா எதையாவது பேசல அழகான வார்த்தைகளை, அற்புதமான வார்த்தைகளை அவங்க சொன்னாங்க. எனவே வாழ்க்கையில இந்த பயிற்சி கிடைக்கிறது அந்த வரலாற்றின் வழியாக தான் நமக்கு உணர்த்தணும். சரி, இப்ப நான் இன்னொரு விஷயத்திற்கு வருகிறேன். அடுத்த கட்டம், நடந்த இந்த 3 நிகழ்ச்சிக்கு வெளிப்படையான கருத்து நமக்கு தெரியும். வெளிப்படையான கருத்து நமக்கு தெரியும். கப்பலை உடைச்சாங்க, ஏன் உடைச்சாங்க? ரைட். குழந்தையை கொலை செஞ்சாங்க, ஏன் கொலை செஞ்சாங்க? இதுல ஆன்மீக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்ற ஒரு கருத்தை நான் சொல்றேன். அந்த சிறுவனை கொலை செய்தது இங்கே ஒரு பெரிய பயிற்சி நடத்தப்பட்டுச்சு. என்ன பயிற்சி நடத்தப்பட்டுச்சுன்னா, சிறுவன் என்பது இங்கே சிறுவனாக அல்ல, கொலை செய்யப்பட்டது வேணால் சிறுவன் தான். ஆனா அங்க நடைபெற்ற பயிற்சி என்னன்னா, அங்கே நஃப்ஸுக்கான பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சு. சிறுவன் நஃப்ஸாக, அவருடைய பெற்றோர்கள் ரூஹும் உடலுமாக, நஃப்ஸ் அந்த சிறுவன் காலப்போக்கில் இவன் பெரியவனாக ஆனால், இவன் வாலிபனாக ஆனால் அவன் பெற்றோர்களை கொன்றுவான். அதுக்காக சிறுவனை என்ன செஞ்சிட்டாங்க? கொலை செஞ்சிட்டாங்க. இதுல இருந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த பயிற்சி என்னன்னா, நஃப்ஸ் அது ஆரம்பத்திலேயே அதை நீங்க என்ன செய்யணும்? அதை நீங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அது ஒரு கட்டத்தை தாண்டி போச்சுன்னு சொன்னா, அது பாவங்கள்ல உச்சத்தை தொட்டதோடு மட்டுமல்ல, அது குஃப்ர் வரை உங்களை கொண்டு போய் சேர்க்கும். வாமல் குலாமு ஃபகான அபவாஹு முஃமினைனி ஃபகஷீனா அய்யுர்ஹிகஹுமா துக்யானா வ குஃப்ரா. கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இங்கே நடைபெற்ற இந்த 3 நிகழ்வின் வழியாக ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பாடங்கள்ல தர்பியால
நஃப்ஸுக்கான பயிற்சி தான் கொடுக்கப்பட்டுச்சு. நஃப்ஸ் குர்ஆன் முழுக்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி பயிற்சி கொடுக்கிறது? லக்கத் லக்கீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா. அப்படிப்பட்ட சாலிஹீன்களுடைய தர்பார்ல, அவங்களுடைய மஜ்லிஸ்ல, சுஹபத்துல, அவங்க நெருக்கத்துல இருந்து இந்த பயிற்சியை வாங்குறது அவ்வளவு கஷ்டமானது. எப்படி பயிற்சி கிடைக்கும்? அந்த பயிற்சி, நஃப்ஸுடைய பயிற்சிக்கு முதலாவதாக குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை தக்வா, இறையச்சம். விலாயத்துக்கான முதல் தகுதி என்ன? இறையச்சம் தான், தக்வா தான். காலையில பேசிய கண்ணியமிக்க உலமாக்கள் எல்லாம் சொன்னார்கள், கத் அஃப்லஹ மன் தஸக்கா. நஃப்ஸ பரிசுத்தப்படுத்தணும். நஃப்ஸ பரிசுத்தப்படுத்துவதற்கு தஸ்கியா பண்றதுக்கு தான் இந்த மஜ்லிஸ். எப்படி தஸ்கியா பண்றது? நஃப்ஸை எப்படி சுத்தப்படுத்துறது? இது எல்லாமே தொடராக உள்ளது. நஃப்ஸுடைய தஸ்கியா குர்ஆன் என்ன சொல்றான்? தஸ்கியா வந்துருச்சுன்னா வஸக்கர இஸ்ம ரப்பிஹி, zikr வந்துரும். zikr வந்துருச்சுன்னா ஃபஸல்லா, இபாதத் வந்துரும். தஸ்கியா தான் மெயின். நஃப்ஸுடைய தஸ்கியா ஷைத்தான்ட இருந்து தப்புறது கஷ்டம் இல்லைங்க. ஷைத்தான்ல இருந்து தப்புறது என்ன இல்ல, கஷ்டம் இல்லை. ஷைத்தானை தாண்டியது தான் நஃப்ஸ். ஷைத்தானை தாண்டியது தான் என்னது? என்ன? ஷைத்தானாக மாத்தியது இதுதான், நஃப்ஸ் தானே. தாவூசுல் மலாயிகாவாக இருந்த அசாசீல்ங்கிற ஒரு பெரிய மரங்க ஷைத்தான மாத்தியது அவன் நஃப்ஸ் தானே. நஃப்ஸ் ரொம்ப ஆபத்தானது. நஃப்ஸுக்கான பயிற்சியை ரொம்ப கவனமாக மேற்கொள்ளணும். அபாயசுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க பாடம் நடத்துறதுக்காக வேண்டி போவாங்களாம். அவங்க மதரசாவுக்கு போற வழியில அரசபை இருக்குமா. இவங்க அந்த இடத்தை கடந்து போகும்போது அரசர் எழுந்திருச்சு நிற்பாராம். அரசபையில் உள்ளவங்க எல்லாரும் எழுந்திருச்சு நிற்பாங்க. போயிடுவார். பல நாட்கள் இது நடந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு அபாயசுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் பக்கமா போகும்போது அரசர் எழுந்திருச்சு நின்றார். அபாயசுல் பிஸ்தாமி அவரை பார்க்க முகத்தை பார்த்து திருப்பி துப்பினாங்க. அரசர் விடுவாரா? அரசரை பார்த்து துப்புனா விடுவாரா? உடனே கொண்டு வந்து நிறுத்தி அரசர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அபாயசுல் பிஸ்தாமி நிக்க வச்சு கடுமையான முறையில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு வைங்க. முரீதுகள் கேட்டாங்க அபாயசுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ், ஏன் இப்படி நடந்துகிட்டீங்க? எப்போ இல்லாத அளவுக்கு ஏன் இப்படி நடந்தீங்கன்னு கேட்டாங்க. அபாயசுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, எப்பவுமே நான் இந்த இடத்தை கடந்து போகும்போது அரசர் எழுந்திருச்சு நிற்பாரு, அரசபையே எழுந்திருச்சு நிற்கும். நான் அதை கண்டுக்கிறது இல்லை இதுவரைக்கும். நான் அதை திருப்பி கூட பார்த்தது கிடையாது. ஆனா அன்னைக்கு என்னமோ தெரியல, நஃப்ஸ் சொல்லிச்சு, உனக்காக பாரு யாரெல்லாம் எழுந்திருச்சு நிக்கிறாங்கன்னு பாரு. யாரெல்லாம் எழுந்திருச்சு நிக்கிற? நஃப்ஸ் திடீர்னு வேலையை காட்டும். நீ எவ்வளவு பெரிய ஆளு, உனக்காக அரசவையே எழுந்திருச்சு நிக்குது, எல்லாரும் எழுந்திருச்சு நிக்கிறாங்க. அதனால நான் அரசரை பார்த்து துப்புனேன். ஏன்னா அப்பதான் அரசர் இந்த நஃப்ஸுக்கு தண்டனை கொடுப்பாரு. இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, நான் நின்றுட்டு இருந்தேன். என் நஃப்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு. குற்றவாளியாக நான் நஃப்ஸை கொண்டு வந்து நிறுத்தினேன். சின்ன விஷயம் நினைக்கிறோம், அப்பதுக்கு அப்பவே பயிற்சி கொடுத்துருவாங்க, தண்டனை கொடுத்துருவாங்க நஃப்ஸுக்கு. நஃப்ஸ் பயிற்சி பெரிய பயிற்சி பெருமக்களே. அதை விட்டீங்கன்னா அது குஃபர் வரைக்கும் கொண்டு போகும். குர்ஆனுடைய வார்த்தை. எனக்கு அந்த ஆயத்தினுடைய அந்த 3 வரலாற்றை சொல்வதற்கான நேர காலங்கள் இல்லை. கப்பலை உடைச்சதனுடைய பின்னணியில ஷைத்தான் அடக்கிற வார்த்தைகள் இருக்குது. சிறுவனை கொண்டதனுடைய பின்னணியில நஃப்ஸ் அடக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சோர நிறுத்தியதனுடைய பின்னணியில ஆன்மீகத்தினுடைய அவுராதுகளை எப்படி நிலைநிறுத்தணுங்கிறதுக்கு தஃசீருடைய பாத்தினான உலமாக்கள் சொல்லுகிற கருத்தை அந்த வரலாறுகளுக்கு நம்ம சொன்னா அவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் அதுல அடங்கி இருக்கிறது. சின்ன விஷயம் தான் நினைக்கிறோம், உடனடியாக தண்டனை கொடுத்துருவாங்க. துன்னூனில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் மக்கள் எல்லாம் போய் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, ஊர்ல மழையே பெய்யல, ஊர்ல மழையே பெய்யல, யாராவது பாவம் செஞ்சவங்க இருந்தா தான் மழை பெய்வாங்க, அதனால நீங்க துவா செய்யுங்கன்னு எல்லாரும் வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்க. துன்னூனில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் நஃப்ஸ் சொல்லுச்சு பாரு, ஊர்ல எல்லாரும் ஒன்ன தேடி வந்து துவா செய்யற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க.
கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, அடுத்த நிமிஷம் நூல் மிஸ்ரி சொன்னாங்க, கண்டிப்பாக மழை நிறுத்தப்பட்டதற்கான குற்றவாளிகளான என்னதான் நினைக்கிற முதல்ல நான் ஊரை விட்டு வெளியே போயிட சொன்னேன். தன் நப்சுக்கு அந்த நேரத்திலே தண்டனை கொடுத்தாங்க, ஊரை விட்டே வெளியே வந்துட்டாங்க. இப்படி வழிமார்களும் நாதாக்களும் நமக்கு தெரிஞ்சது. ஓசநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பிரமாண்டமான வியாபாரம், கப்பல் சரக்கு, கப்பல் மூழ்கிட்டு சரக்கு மூழ்கிட்டுன்னு சொன்ன உடனே பார்த்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இல்ல உங்க சரக்கு தப்பிச்சிருச்சு அப்படின்னாங்க. பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். என்ன கேட்டாங்க? இல்ல சந்தோஷம் வரும்போது என் நப்சு துள்ளி குதிக்குதான் பார்த்தேன், இல்ல கவலை வரும்போது கவலைப்படுதான் பார்த்தேன், இழப்பு வரும்போது அப்பவும் ஒரே நிலையில இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் என் நப்ச நான் பயிற்சியில வச்சுக்கிட்டேங்கிறாங்க கௌசலாயி. இது ரொம்ப நப்சுக்கான முதல் பயிற்சி. அதுதான் நப்சுக்கான பயிற்சி தான். தஸ்கியா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தஸ்கியா செஞ்சது வழியாக ஜிக்ரை எடுத்தா மட்டும்தான். ஜிக்ருக்கு ரெண்டு இருக்குங்க, அஜ்ர் ஒண்ணு இருக்குது, அசர் ஒண்ணு இருக்கு. ஜிக்ர்னால என்ன கிடைக்கும்? அஜ்ர் கிடைக்கும், கூலி கிடைக்கும். இன்னொன்னு என்ன கிடைக்கும்? அசர் கிடைக்கும். சாலிஹீன்கள் சொல்லுவாங்க, ஜிக்ர்னால அஜ்ர் கிடைக்கிறத விட உங்களுக்கு அசர் கிடைக்கட்டும். அசர் கிடைச்சாதான் ஃபஸல்லா. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஜிக்ரினுடைய அசர் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, நம்ம தொழுகையாளியா மாறிடும், இபாதத்துல தொடர்புள்ளவங்களா மாறிடும். அப்ப அடிப்படையான விஷயம் தஸ்கியா. கத் அஃப்லஹ மன் தஸக்கா. எப்படி தஸ்கியா பண்றது? தஸ்கியாவுடைய முதல் விஷயம் என்ன? தஸ்கியாவுக்கான முதல் வழிமுறைகள் என்பதை பேணுதல், வரா என்று சொல்கிறார். முதல் அடிப்படை என்ன? இந்த பயிற்சி உங்களை நீங்களே பயிற்சி செஞ்சுக்கிறீங்க, அல்லது ஷேகுமார்கள் தொடர்புல பயிற்சி நம்ம செய்யறோம், வழிமார்கள் நாதாக்களுடைய வழிகளை நம்ம பயிற்சி செய்யறோம்னா அந்த பயிற்சியினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, முதல் அடிப்படையை அவங்க இதுல இருந்தா பயிற்சி ஆரம்பிப்பாங்க. பேணுதலை சொல்லிக் கொடுப்பாங்க, வரா சொல்லிக் கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு கொடுத்த முதல் பயிற்சியே அதுதான். ஹலால் ஹராம் ஒரு பக்கம் இருக்குது. சஹாபிகளுக்கு சொல்கிற செய்திகள் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இஷ்தரா ரஜுலுன் மின் ரஜுலின், புகாரி முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு ஒரு கிஸ்ஸா சொன்னாங்க, ஒரு சம்பவம் சொன்னாங்க. என்ன சம்பவம் தெரியுமா? ஒருத்தர் இன்னொருத்தர்ட்ட இருந்து ஒரு நிலத்தை வாங்கினாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த கதையை பாருங்க, கிஸ்ஸாவை பாருங்க. முன்னாள் உள்ள சமுதாயத்தில் நடந்தது. ஒருத்தர் இன்னொருத்தர் இருந்து ஒரு நிலத்தை வாங்கினாரு. நிலத்தை வாங்கிட்டு வீடு கட்டுறதுக்காக வேண்டி தோண்டினாரு. தோண்டுனா அதுல ஒரு பொக்கிஷம் கிடைச்சிச்சு, தங்க குவியல் கிடைச்சிச்சு. தங்க குவியல் கிடைச்சா அவர் எடுத்துக்கலாம். ஆனா அவர் அதை எடுத்துட்டு நிலத்தை யார்கிட்ட வாங்கினாரோ அந்த பூமிக்கு உரிமையாளர்கிட்ட வந்தார். அவர்கிட்ட வந்து சொன்னாரு, உங்கள்கிட்ட நான் அந்த நிலத்தை வாங்கினேன், அதை வீடு கட்டுறதுக்காக வேண்டி தோண்டினேன், அதுல இப்படி தங்க குவியல் கிடைச்சிச்சு எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால இதை நீங்களே வச்சுக்கங்க, உங்களுக்கு சொந்தமானதுதான். இன்னமா இஸ்தரைத்துவால் நரம், நான் வாங்கினது பூமியை மட்டும்தான், பூமிக்கு உள்ள உள்ளது உங்களுக்கு சொந்தம், இது திரும்ப கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு பூமியை வித்துட்டேன், பூமிக்கு கீழே என்ன இருந்தாலும் உங்களுக்கு சொந்தம் தான் அப்படின்ட்டு, நான் வாங்க மாட்டேன். இவரு எனக்கு சொந்தம் இல்லைங்கிறார் புதையல். அவர் சொல்றாரு எனக்கு சொந்தம் இல்லைங்கிறார். இஸ்லாமிய சட்டப்படி நிலத்துக்கு கீழே உள்ளது நில உரிமையாளருக்கு சொந்தம். இந்திய அரசாங்கம் அது இல்ல, நிலம் மட்டும்தான் நமக்கு சொந்தம். நிலத்துக்கு கீழே பொக்கிஷன் தான் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். அது ஆனா இஸ்லாமிய சட்டம்ங்கிறது வேற. இப்ப கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல இதுவரைக்கும் வித்தியாசமான கேஸ். ஒரு நிலத்தை வச்சுக்கிட்டு எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் சொல்லுவாங்க, ஒரு பொருளை வச்சுட்டு. ரெண்டு பேருமே எனக்கு சொந்தம் இல்லைங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிக் கொடுக்கிறாங்க சஹாபிகளுக்கு. தக்வாங்கிறது என்ன நினைச்சீங்க? அவுலியாக்களுடைய முதல் ஆயுதமே தக்வாதான். தக்வான வேற ஒண்ணுமே இல்லைங்க, பேணுதல். பேணுதலுக்கு பெயர் தக்வா. பேணுதல்னா என்ன? பேணுதல்னா என்ன? அதாவது சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஹராம விடுறது பேணுதல் கிடையாது, ஹராமா இருக்குமோங்கிற சந்தேகம் வந்துட்டாலே விட்டுட்டா பேணுதல். தர்க்குல் சுப்ஹா, சந்தேகம் வந்தால விடணும்.
நம்ம வாழ்க்கையினுடைய முதல் பயிற்சி அதை எடுங்க. தக்குவாக்கிறது நம்ம எங்க இருந்து எடுக்கணும்? முதல்ல அங்க இருந்து எடுங்க. அதற்கு இந்த வேலையில செய்யறேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், இந்த ஷேர் மார்க்கெட்டிங்ல இப்படி இருக்குது, இது வட்டியா இருக்குமோ, அல்லது அவன் எதுல இன்வெஸ்ட் பண்றான்னு தெரியல, அவன் அதுக்காக எந்த இதுவும் கொடுக்கல, என் காசை எதுல அவன் இன்வெஸ்ட் பண்றான்னு தெரியல, அது பேங்க் டைம் வச்சிருக்கான்னு தெரியல. சாலிகீன்கள் சொல்லுவாங்க, எப்போ உன் மனசுல உறுத்தல் வந்துட்டோ அப்படி ஹராமும் முடிவு பண்ணுங்க. அதுக்கு பேர் தக்குவா. அவுலியாக்களும் நாதாக்களும் இந்த பயிற்சி தான் கொடுக்குறாங்க. 2 பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ணாங்களாம். யாரு? சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹும் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ். இந்த 2 பேர் யார் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அவ்வளவு பெரிய சீதேவி 2 பேர். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் பத்தி ஒரு செய்தி சொல்ற பாருங்க. சிரியால இருந்து ஒரு வேலையா போயிட்டு 2000 கிலோமீட்டர் மதீனாவுக்கு திரும்ப வந்தார். வந்த பிறகுதான் தெரியுது, ஆகா சிரியால ஒரு ஆள்கிட்ட பேனா வாங்கினமே, எழுதிட்டு மறந்து கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனாவை கொடுக்கறதுக்காக வேண்டி மறுபடியும் சிரியாவுக்கு போனேன். எவ்வளவு பெரிய பேணுதல்! சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ் பத்தி சொல்லணும்னா நமக்கு தெரியும், பள்ளிவாசலுக்குள்ள வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை வலது கால வச்சு உள்ள நுழையிறதுக்கு பதிலா இடது கால வச்சு உள்ள நுழைஞ்சிட்டார். வலது கால வச்சு உள்ள நுழையுமா இல்லையா? பள்ளிவாசலுக்கு உள்ள நுழையும் போது 5 ஒழுக்கங்கள் இருக்கு. உள்ள நுழையும் போதே 5 ஒழுக்கம் இருக்கு. எத்தனை பேர் நம்ம அதை பேணுகிறோம் என்பது தெரியாது. மஸ்ஜிதுக்கு உள்ள நுழையும் போது மஸ்ஜிதினுடைய ஒழுங்குகள் நமக்கு தெரியும் தானே, என்னன்னா ஓதணுங்கிறது தெரியும். அதெல்லாம் சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்துறது. பிஸ்மில்லாஹ் சொல்லணும், ஸலவாத் ஓதணும், துவா ஓதணும். முதல்ல பிஸ்மில்லாஹ் இருக்கு இல்லையா, இரண்டாவது ஸலவாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத், மூணாவது துவா, அல்லாஹ் முஃப்தஹி அப்வாப ரஹ்மத்திக், நாலாவது வலது கால வச்சு உள்ளவர், நாலாவது, ஐந்தாவது தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளியினுடைய காணிக்கை. மஸ்ஜிதில் நுழைஞ்ச உடனே 5 ஆதாம்கள் ஒழுங்குகள் முதல்ல வலது கால வைக்கிறதுக்கு பதிலாக மறந்து இடது கால. எத்தனை தடவை நம்ம அதை கவனிச்சிருக்கோம் தெரியாது, நம்ம அதை கவனிச்சியாவது இருப்போமாங்கிறது தெரியாது. வாழ்நாள்ல ஒரு தடவை தான் அப்படி செஞ்சாரு. இடது கால வச்சு உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சப்தம் கேட்டுச்சா, மாடு அறிவில்லையா உனக்கு கேட்டுச்சா. வழிமார்கள்ட்ட ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அல்லாஹ் உடனடியாக அதை செஞ்சிருவான். அந்த சத்தம் மட்டும் கேட்டுச்சு, மாடு யாசவுர் யாசவுர். அது வரைக்கும் அவர் சுஃபியானா தான் இருந்தார், வெறும் சுஃபியானா தான் இருந்தாரு. வாழ்நாள்ல இந்த அமல ஞாபகத்துல வச்சுக்கிறது சுஃபியான் சௌரி, மாட்டு சுஃபியான், இவன் மாடு அப்படின்னு ஞாபகத்துல பேர்ல சேர்த்துட்டார். பேர்ல அந்த வார்த்தையை சேர்ப்போமா? வாழ்நாள் முழுக்க நான் செஞ்ச இந்த தவறை எனக்கு மறக்க கூடாதுன்னு என் பேர்லயே நான் என்ன செஞ்சுட்டேன். 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணா எவ்வளவு பேருதல வியாபாரம் பண்ணுவான், எவ்வளவு பேருதல வியாபாரம் பண்ணுவான். வியாபாரம் பண்ணா வியாபாரத்துல அவருடைய வேலைக்காரன் ஒரு சின்ன தப்பு நடந்து வியாபாரத்துல ஒரு பொருளுடைய தன்மையை தெளிவா இது பண்ணாம வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டான். வியாபாரத்துல 2 விஷயம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு சதகா ஒரு பையினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பையருக்கும் செல்லருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்யணும்னா 2 பேர்கிட்ட 2 விஷயம் வேணும். 2 பேரும் உண்மையை பேசணும், 2 பேரும் பொருள்ல தெளிவா இருக்கணும். தெளிவும் உண்மையும் தான் ஒரு வியாபாரிக்கு முதல் அடையாளம். கண்ணை மூடிட்டு இவர் சொல்லுவாரு, இல்லங்க நானே அவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறேன் அப்படின்பாரு. நானே என்ன செஞ்சிருக்கேன். பொய் சர்வசாதாரணமாக இன்னைக்கு வியாபாரத்துக்கு உள்ள வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப 2 பேர் சேர்ந்து வியாபாரம் செய்யும் போது லேபர் கொஞ்சம் தப்பா பொருளை என்ன செஞ்சிட்டாரு, பொருளுடைய தன்மையை கொஞ்சம் தெளிவா விளக்காம கஷ்டப்பட்டு வித்துட்டாரு. இப்ப என்ன செய்யணும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. இவங்க சொன்னாங்க, அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹ், சரி லாபத்தை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னா, லாபத்தை கொடுத்துருவோம் அப்படின்னா. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இல்ல அசலையும் சேர்த்தே கொடுத்துருவோம். இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது 3வது ஒருத்தர் எப்பவுமே அவங்கள்ட்ட தான் மஷூரா கேட்பாங்க, என்ன செய்யலாம். அவர் சொன்னாரா, இப்படி எனக்கு ஒண்ணு நடந்திருந்தா அந்த பணம் வச்சிருக்கிற பையையும் சேர்த்து நான் சதகா பண்ணிடுவோம் அப்படின்னா. எவ்வளவு பெரிய பேருதல் பாருங்க. இதுக்கு பேர் தக்வா. அல்லாஹ் அவுலியாக்கள்னா யாருன்னு சொல்றான்? ஈமானுக்கு அப்புறம் உட்கார்ந்து எத்தக்கூட
இருக்குங்கிறான், தக்குவா இருக்குங்கிறான். தக்குவானா என்ன? இந்த பேணுதல் தான். இந்த பேணுதலை பயிற்சியாக எடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட வாழ்க்கையில ஹராம் ஹலாலுடைய விஷயங்கள்ல பெரிய பேணுதல் நம்ம கடைபிடிக்கணும். வழிமார்கள் நாதாக்களுடைய வழியாக நாம் பெற வேண்டிய பெரிய பயிற்சி அதுதான். இந்த தக்குவா, அதாவது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளவு தூரத்திற்கு ஒரு ஜனாசாவுக்கு வந்த பொழுது வெயில்ல போய் நிக்கிறாங்க. எல்லாரும் போய் ஒரு வீட்டினுடைய நிழல்ல போய் நின்னாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் மட்டும் வெயில்ல போய் நின்னாங்க. ஏன் வெயில்ல நிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன் வெயில்ல நிக்கிறீங்க? இல்ல, இந்த வீட்டுக்காரன் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறான், இந்த வீட்டுக்காரன் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறான், அவன் வீட்டினுடைய நிழலை நான் பயன்படுத்திட்டா கூட அது வட்டியாயிருக்கும் பயமா இருக்குது. இப்படிப்பட்ட பேணுதல் உள்ளவர்களை தான் அல்லாஹ் இந்த உம்மத்து முழுக்க அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். அவுலியாக்களுக்கு நம்ம இதைத்தான் பயிற்சி பெறணும். இந்த பயிற்சியை தான் கொடுக்கிறாங்க, இந்த தக்குவாவை தான் கொடுக்கிறாங்க. சஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயிற்சியை தான் கொடுத்தாங்க. நம்மள்ட்ட இன்னைக்கு இந்த வரை இந்த பேணுதல் ஆக குறைவாக இருக்கிறது. ஹலால் ஹராமுடைய விஷயத்தில் கவனமே செலுத்துறது இல்லை. கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒருத்தன் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருந்தா அவன் வாகனத்துல ஏற சொன்னாலோ அல்லது அவன் அன்பளிப்பு தந்தாலும் வாங்காதீங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அது உண்மையிலே வட்டி இல்லாம இருக்கு, ஆனா வட்டியினுடைய தோற்றத்தில் இருக்கு, அதனால வாங்காதீங்கன்னா. ஹராமும் ஒண்ணு இருக்குங்க, ஹலாலும் ஒண்ணு இருக்குது. இங்க நான் பேசுறது மூணாவது ஒண்ணை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். சுபஹா, சந்தேகம் வந்துட்டா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, மனசு உறுத்துது, இது சரியா இருக்குமா, இது ஹலால் தானா? ஒரு மோமினுக்கு அப்படி இதயத்தை தொட்டடிச்சுன்னா நீ ஹராம முடிவு பண்ணுனாங்க, அது நீ ஹராம முடிவு பண்ணு. ஹராம விடுறது பெரிய விஷயம் இல்லைங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. தரக்குனா 19 நாங்க 90% ஹலால விட்டுருவோம். எதுக்கு தெரியுமா? அது ஹராமா இருக்குமோங்கிற சந்தேகம் வந்துடும், அதனால ஹலால விட்டுருவோங்க. சந்தேகம் வந்தாலே நாங்க விட்டுருவோங்க சந்தேகத்தை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வந்து ஒருத்தர் சொன்னாரு, வழக்கு கொண்டு வராரு. என்ன வழக்கு? என் ஆட்டை ஒருத்தன் திருடிட்டான். ஆட்டை என்ன செஞ்சிட்டான்? திருடிட்டான். ஃபத்வா என்ன கொடுக்கணும்? ஆட்டை திருடிட்டான். காதி ஜட்ஜி சொன்னாங்க, அதுக்கு என்னமோ விசாரணை கமிஷன் போடலாம், தேட விடலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டாங்க, ஒரு ஆடு எத்தனை வருஷம் வாழும் கேட்டாங்க. ஒரு ஆடு எத்தனை வருஷம் வாழும்? அவர் சொன்னாரு 10-12 வருஷம். 12 வருஷம் நான் இறைச்சி சாப்பிடவே மாட்டேன். 12 வருஷம் நான் இறைச்சியை சாப்பிட மாட்டேன். என்ன காரணம்? எனக்கு அது நேரடியாக ஹராம் இல்லை, ஆனால் பேணுதலுக்காக நான் அப்படி தவிர்த்திருக்கணும். ஏன்னா அந்த திருடி ஆட்டை கொண்டு வந்து ஒரு என்ன செய்வான்? விற்பா இல்லையா? இந்த பேணுதல் தான் தக்குவா. இதுக்கு பேர் தான் தக்குவா. வணக்கங்கள்ல பேணுதலை கொண்டு வர்றது கஷ்டம் இல்லைங்க, கொடுக்கல் வாங்கல்ல பேணுதலை கொண்டு வாங்க. அவுலியாக்கள் கொடுக்கல் வாங்கல்ல பயிற்சி கொடுக்கறாங்க நமக்கு. பள்ளிவாசல்ல எல்லாம் தக்குவாதாரி தான். பள்ளிவாசல்ல 1000 ரக்காத் தொலை சொன்னாலும் தொழுதரலாம். இத்தகில் மஹாரிம தகுன அபதன்னாஸ், ஹராம விடுங்க நீங்க பெரிய வணக்கசாலினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா ஹராமையும் செய்யறாரு. ஒரு ரூம் இருக்குது, ரூம்ல ஏசி ரூம் தான், ஏசியை போடுறாரு, ஆனா ஜன்னலை பூரா திறந்து விட்டுறாரு. ஏசி இருக்குமா? நம்ம வாழ்க்கை அப்படித்தான். ஆன்மீக மாநாட்டுகள்லாம் வரும், எல்லா பயிற்சியும் எடுக்கிறோம், வழிமார்கள் தொடர்புல இருக்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா திக்ர் செய்யறது. நம்ம எப்படி நினைச்சுக்கிட்டோம்? திக்ர வாங்கிட்டு போகிறதுக்கு, தஸ்பீக வாங்குறதுக்கு, இஸ்திக்பார் வாங்குறதுக்கு. அதை தாண்டி நாம செய்யற வியாபாரத்தினுடைய பயிற்சி இருக்குது. அந்த பயம் வேணும். தக்வாவை அங்கிருந்து கொண்டு வாங்க, வியாபார ஸ்தலத்துல இருந்து கொண்டு வாங்க. ஒரு மோமின் தக்வாவை அங்க தேடணும். இப்போ இந்த பயிற்சி சஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொடுத்தாங்க? சொன்னாங்க. கடைசியில் வழக்கு வித்தியாசமான வழக்கு. நான் பூமியை மட்டும் வித்துட்ட முடிஞ்சிருச்சு எனக்கு அறிவு. அவர் சொல்றாரு, நான் பூமியை தான் வாங்கினேன், உள்ள உள்ளது வாங்கலங்கிறார், எனக்கு வாண்டங்கிறார். 2 பேரும் வாண்டன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற நீதிபதியா இருந்த 3வது நான் எடுத்துக்கிறேன், அவன் என்ன செஞ்சிருவான்? ஆட்டையை போட்டுருவான்.
அவர் சொன்னாரு, எப்பாக்கவா உனக்கு பையன் இருக்கான்னு கேட்டாரு. உனக்கு பொண்ணு இருக்காங்க. ஒரே ஒரு ஐடியா, 2 பேரும் நீங்க சம்பந்தி ஆயிடுங்க, நீங்க என்ன செய்யுங்க, இந்த மகாரா கொடுத்து குடிச்சிருந்துட்டாரு. ஒரு நீதிபதி சம்பந்தம் பண்ற வேலையை பார்த்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்னோர்கள் இவ்வளவு தூரத்திற்கு பொருளாதாரத்துல தக்வாவோடு இருந்தாங்க. இந்த மாதிரியான செய்திகளை சொல்லி 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 சஹாபிகளை அந்த தக்வால, அந்த பேணுதல்ல இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு பாவம் தான், ஒரே ஒரு பாவம் தானே. இப்ளீஸா மாத்துறது எத்தனை பாவங்க? இப்ளீஸா மாத்துறது எத்தனை பாவம்? ஒரு அறிஞர் கேட்கிறார், ஒரு பாவம் தான் இப்ளீஸா மாத்தியது. ஒரு பாவம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு இறங்குச்சு. அதனால எந்த ஒரு சின்ன பாவத்தையும் நீ சின்னது தானே நினைச்சு செஞ்சிடாத, எந்த நன்மையும் சின்ன நன்மை தானே நினைச்சு விட்டுறாத அப்படிங்கிறார். எந்த நன்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும்? அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, இந்த பயிற்சியை பெறுவதற்காக, தக்வா என்ற இறை எச்சத்தை பெறுவதற்காக, பேணுதலை பெறுவதற்காக, நம்முடைய குறைகளை கொண்டு நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்வதற்காக நம்முடைய நஃப்ஸுக்கான பயிற்சி தான் நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே லவ்வாமா, நஃப்ஸே முல்ஹிமா, நஃப்ஸே முத்மஇன்னா, நஃப்ஸே ராதியா, மர்தியா, காமிலா, சாஃபியா என்று நஃப்ஸுடைய படித்தரங்கள் இருக்கிறது. இந்த நஃப்ஸுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நஃப்ஸுகளை அம்மாராவில் இருந்து லவ்வாமாவாக மாற்றி, முல்ஹிமாவாக மாற்றி, முத்துமையின்னாவாக மாற்றணும். இந்த 3 ஆபத்துகளை தாண்டணும். ஒவ்வொன்றுமே பல பாடங்களாக படிக்க வேண்டிய பயிற்சிகள். அம்மாரானா என்ன? பாவங்களை மட்டுமே சொல்ற நஃப்ஸு, எப்பவுமே பாவங்களையே சொல்லிட்டு இருக்கிற. இதுல இருந்து நம்ம விலகணும்னா, பாதுகாக்கப்படணும்னா வலிமார்களுடைய சொஹபத்து வேணும், சாலிஹீன்களுடைய தொடர்பு வேணும், அவர்களுடைய பையத்து வேணும், அவர்கள் அறிவுறுத்தல் வேணும், நெருக்கம் வேணும், துஆ வேணும். என் ரப்புனுடைய ரஹ்மத் இருந்தா தான் நான் தப்ப முடியும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை பின்னால் அது லவ்வாமாவாக மாறும். லவ்வாமாக என்ன? அந்த நஃப்ஸை இப்படி மாறிடும். நான் தப்பு செஞ்சா என்ன, அந்த தப்பை படிக்கிற மாதிரி மாறிடும். பின்னால முல்ஹிமாவா மாறும். இது தப்பு, நீ இது செய், இது நல்லது என்று நஃப்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த நிலையை தாண்டிட்டா நஃப்ஸ முத்துமையின்னா, அந்த முத்துமையின்னா நஃப்ஸ் வந்துட்டு தான் ஜெயிச்சுட்டோம் அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் அந்த கடைசி 3 நஃப்ஸ் அல்லாஹ் கியாமத் நம்முடைய மௌத்தினுடைய நேரத்துல கூப்பிடுவான். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. அமைதி பெற்ற ஆத்மாவே, நஃப்ஸ முத்மஇன்னாவே, நீ ராதியாவாக வா, மர்தியாவாக வா, உன் ரப்ப நீ பொருந்திக்கிட்டு வா, உன் ரப்ப ஒன்ன பொருந்தி கொண்ட நிலையில வா என்ற நஃப்ஸுடைய இந்த 3 நிலைகள் அடைகிற பொழுதுதான் அல்லாஹ்வின் மேலான பொருத்தம் பெற்ற காமிலாவான முழுமையான நஃப்ஸாக ஆகுவன். அப்படி ஆகுவதற்கான பயிற்சிகள் தான் இது போன்ற ஆன்மீக வகுப்புகள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த ஆன்மீக வகுப்பிலே நாம் காலையிலிருந்து பெற்ற பயிற்சிகள், பாடங்கள், இபாதத்துகள், திக்ருகள், இஸ்திக்பார்கள், ஸலவாத்துகள், அஸ்மாவுல் ஹுஸ்னா, எத்தனை வணக்கங்களை செய்தோமோ, எத்தனை அறிவுரைகளை கேட்டோமோ, அதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே மறந்து விடாமல், இந்த சபையோடு விட்டு விடாமல் கேட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக எடுத்து ஏற்று நடந்து கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த தஸவ்வுஃப் என்ற ஆன்மீக பாதையில் நாம் பயணித்து நிறைவாக அல்லாஹ்வுடன் சேருகிற ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கான அந்த பாதையில் மௌத் வரை நாம் இஸ்திகாமத்தாக பயணிக்கிற பெரும் நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த சபையின் வழியாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் பெற்றோர்கள், நம் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. ஹயாத் உள்ளவரை எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடும் முழுமையான ஆஃபியத்தோடும் அல்லாஹ்வை வணங்குகிற சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து அருள் புரிவானாக. இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சங்கமிக்க உலமாக்கள், நிர்வாக பெருமக்கள், முரீதீன்கள், முஹிப்பீன்கள், ஆஷிகீன்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறியவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.